வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் வந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்து விட்டுப்பேன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருமே கேம் வீக் 22 ஓட ப்ரிவியூக்கு வெல்கம் பண்ணுறோம். அண்ட் பிஃபோர் தட் கேரபோ கப் செமிஃபைனலோட ப்ரிவியூ கூட பண்ணிடணும். பிகாஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கெஸ்ட் வந்துக்கிறாரு நம்மளுக்கு நாளைக்கு கேரபோ கப் ப்ரிவியூ பண்ணுறதுக்கு. ஸோ பிபி, வெல்கம் பேக் படி. Always happy to be here. ஆல்ரைட் பிபி, ஃபஸ்ட்டு நம்ம அதுவே ப்ரிவ்யூ பண்ணுவோம். கேரபோ கப் நாளைக்கு ஆர்சனல் வர்சஸ் செல்சி. இட்ஸ் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் நாளைக்கு கேம். ஸோ ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் கேமு. அண்ட் ஆஸ் யூ நோ, இப்போ தான் வந்து செல்சி வந்து புது மேனேஜர் வித் லியம் ரொசென்யோர். அண்ட் yeah, I mean, very early doors இல்ல நாளைக்கு. I mean, for him, I mean, really என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஸ்ட்ராஸ்பர்க் வந்து அவ்வளோவா பார்த்ததில்ல. ஸோ ஐ ஹவன்ட் ரியலி சீன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் பிபி, ஆஸ் அ செல்சி ஃபேன். வாட் டு யூ திங்க், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இந்த கேம்? தெரியலையே. அதாவது என்னன்னா, அட்லீஸ்ட் மடஸ்காஸ்டில் இருந்துதானா ஓகே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. பட் புது மேனேஜர் அண்ட் ஆஃப் கோர்ஸ் வி ஸ்டில் ஹேவ் சம் பிளேயர்ஸ் அவுட். அது அந்த பட்சத்தில் வேற பார்த்தோம்னா ஐ டோன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். பட் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு சண்டை செய்வோம், ஒரு காம்படேட்டிவ் கேமாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் வந்து செல்சி ஆர்சனல் ரீசெண்ட் டைம்ஸ் அட் பிரிட்ஜில் பார்த்தோன்னா ஐ ஃபீல் தட் அட்லீஸ்ட் லாஸ்ட் 2-3 years த செல்சி ஷுட் ஹவ் ஒன் அட்லீஸ்ட் 2 out of the 3 times. அந்த மாதிரி கேம்ஸ் பாயிண்ட். அண்ட் வந்து இட்ஸ் பீன் லைக் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து நாங்கள் நல்லா ஆடுவோம், ஆனால் ஒரு இதில் கோட்டை ஓட்டுருவோம். நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சம்ஹவ் அந்த மென்டல் ஃபேட், அந்த மைண்ட் பிளாக் ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு இதில் கோட்டை ஓட்டுருவோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா ஓகே நம்ம வந்து ஓகே ஐ நோ வாட் இட் டேக்ஸ் டு வந்து ஆர்சனல் கூட இந்த மாதிரி போட்டி போகிறேன் நல்லா ஆடுறதுக்குன்னு. பட் அந்த வின் பண்ணோம் அல்டிமேட்லி. நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஓகே நல்லா ஆடணும், அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி வின் பண்ணோம்ல. ஸோ அப்படின்னா அட்லீஸ்ட் ஆடணும் ஆன் பேப்பர். பட் வந்து என்ன நடக்கும்னு தெரியல. பிகாஸ் நீங்க ஒரு கேம் தான் ஆச்சு லியம் ரோசனியா இருக்கு, தட் டு அகைன்ஸ்ட் சார்ல்டன் அத்லெட்டிக். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் தம், பட் இட் இஸ் சார்ல்டன். வந்து ஓகே சில டீசன்ட் பர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம். கிட்டன்ஸ் நல்லா ஆடினா, தேவர் ஃபியூ குட் பர்ஃபார்மன்சஸ் ஹியர் அண்ட் தேர். பட் இட் இஸ் சார்ல்டன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்போ நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இதான் வந்து ரொசனியனுடைய ஃபர்ஸ்ட் பெரிய டெஸ்ட் இது. ஸோ பார்ப்போம். பிகாஸ் வி ஆல்சோ வந்து எங்களுக்கு ஆப்வியஸ்லி கைசேர் அவுட். பிகாஸ் வந்து அக்யூமுலேஷன் எல்லோ கார்டு. அப்படியா? ஆமாம் எல்லோ கார்டு. ஐ திங்க் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே இந்த பிரீமியர் லீக் எல்லோ கார்டு வாங்கினியே, ஏது கேரபோ கப் ஓட போதுன்னு. அப்புறம் தான் பார்த்தேன் கேரபோ கப்லேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 எல்லோ கார்டு வாங்கினா செமிஃபைனல் சஸ்பெண்டட் மாதிரின்னு. அண்ட் அதுவும் வந்து 2 லூசு மாதிரி எல்லோ கார்டு. ஒன்று வந்து ரொம்ப ரெஃப்ரே கை தட்டினதுக்கு, இன்னொன்று வந்து வேற எதுக்கும் பண்ணதுக்கு. சூனியா எங்களுக்கே சூனியா வச்சிட்டோம் நாங்கள். ஸோ கைசேர் வாஸ் ஷோர்லி அவுட். பட் அது தவிர வந்து பாமர் கூட அவுட்ன்ட்டானுங்க. இல்ல அவுட்னு இல்ல, இட்ஸ் game day decision மாதிரி. பாமர், ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் கஸ்டோ, I feel all 3 of them will be game day decisions மாதிரி. வந்து they are trying to get fit full-ஆ, but game day decisions மாதிரி பார்க்கறானுங்க. பட் இவங்களா தான் மெயின் பிளேயர்ஸ், இவங்கள சுத்தி தான் இந்த டீமே இருக்கு. அண்ட் இவங்க ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் பாமர், ரீஸ் ஜேம்ஸ் 2 பேர் ஃபிட்டா இருந்தாங்கன்னா I'll be ஓகே ஏதோ பண்ணலாம் அப்படின்னு. கரெக்ட். And especially in the Charlton game முன்னால the form has not been great actually. Charlton game தவிர பாத்தீங்கன்னா 2 draw 2 loss actually. So it hasn't been good at all, Chelseaோட form. And எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும்னே தெரியல பிபி நாளைக்கு. ஸோ எனக்கு ஐ திங்க் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், ஐ திங்க் த ரியலிஸ்டிக்கா ட்ரான்னு சொல்லணும்னு தான் இருக்குது எனக்கு. பட் ஐ கேன் சி, இப்போ எனக்கு தெரியல, இஃப் செல்சி டோன்ட் புட் அ கிரேட் டீம் அவுட் டுமாரோ, ஐ ஹாவ் ஃபீலிங் ஆர்சனல் குட் வின் த கேம். அண்ட் ஆர்சனல் வின் த கேம்னா, இஃப் தே வின் த கேம், இன்னைக்கு சிட்டி அவேல ஜெயிச்சிருக்கானுங்க நியூ காசலோட. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி தட் இஸ் த ஃபைனல். சிட்டி த்ரூ தான் அது வந்து. ஐ டோன்ட் திங்க் நியூ காசல் கமிங் பேக். கரெக்ட். ஸோ எனக்கு நான் வந்து I'll go for, நான் குயிக்காக ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இல்லை, உங்களுக்கே கேட்குறேனே, நீங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து முன்னாடி ஒன்று யோசிச்சிருந்தேன். ஐ திங்க் I'll stick to that. ஐ திங்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைக் ஒரு ட்ரா ஆகும், செகண்ட் லைக் நீங்க எமர்ஸ் ஜெயிப்பீங்கன்னு ஐ ஃபீல். ஸோ அதனால ஓகே. பட் நான் நாளைக்கு ஒரு 1-1 ட்ரா. பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு.
நானும் ஐ திங்க் தட்ஸ் த சேஃபஸ்ட் ஆன்சர்னு தான் நானும் சொல்லுவேன். ஐ ஆல்சோ கோ ஃபார் அ 1-all draw, பட் ஐ நியாயம் கேன் அந்த see மாதிரி நீங்க டீசன்ட் நல்லா ஃபார்ம் இருக்கீங்க லீக்ல. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் பிளேயிங் ஸ்டைல் ஹஸ் நாட் பீன் கிரேட். படிக்கவலமா நீங்க பட் ஸ்டில் யா ஐ டோன்ட் நோ, கொஞ்சம் எனக்கு தெரியல. லைக் யூ திங்க் வந்து நீங்க வந்து லைக் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் வந்து லைக் நானும் சில கேம் லைக் சில லாஸ்ட் கேம்லாம் பார்க்கறச்சே வந்து லைக் இந்த பிக் 6 டீம்ஸ் கூட வரைச்சே வந்து நீங்க லைக் ஓகே நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேணாமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோன்றதா, ஆர் ஹவு டு யூ சீ தட்? இல்ல பிபி, we have had a really good record against the big six until அந்த ஆன்ஃபீல்டோட லாஸ். இல்ல ரெக்கார்ட் இந்த சீசனே லைக் டேக் த லிவர்பூல் லாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க சிட்டியோட ஹோம்ல டிராப் பண்ணீங்க, எங்களோட இல்ல டிராப் பண்ணீங்க, அதே லிவர்பூல் ரீசனா டிராப் பண்ணீங்க. டு யூ திங்க் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டு யூ திங்க் லைக் கொஞ்சம் பயந்து சுபாவத்தோட ஆடுறாங்களா, ஆர் ஹவு டு யூ சீ தோஸ்? பிகாஸ் pragmatic, too pragmatic. அந்த மாதிரி எனக்கு தோணுது. பட் yeah, it's not fear, it's just pragmatic, safe passing, safe ஆடுறது, which I think it should change actually from now, because I think இப்போதான் we are going into the business end இல்ல, this is where the business time of the காம்படிஷன்ஸ், எஸ்பெஷலி இப்போ கேரபோ கப் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல், எஃப்ஏ கப் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரவுண்டில் வந்து யூல் கோ டு த செமிஃபைனல், வெம்பிளிக்கு ஆடிடுவீங்க. தென் டக்குன்னு பாருங்களேன், சாம்பியன்ஸ் லீக் கூட நாக் அவுட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ட் ஆஃப் ஜான்வரி டு ஏப்ரல் வில் ப்ராப்ளி டிசைட் வேர் ஆர்சனல் இஸ். டெஃபினெட்லி மே கூட சொல்ல மாட்டேன், ஏப்ரல் வரைக்கும் ஐ வில் சே லைக் எங்கே டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே குட் வின் இன் கூட. ஸோ எனக்கு தெரியல. ஸோ நானே ப்ராக்மேட்டிக்காக தான் சொல்லணுங்கிறேன் எங்கள் டீம் பற்றி. ஸோ யா 1-all draw. நான் 1-all draw. I'll take a draw bro, to be honest, because போர்ட்ஸ்மவுத் தான் ஆடணும். ஸோ இன்னைக்கு போர்ட்ஸ்மவுத் வந்து ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்லை ஃபார் அஸ் டு சே தட் we actually played well. We played well, yeah, we did, but it's just Portsmouth again. No disrespect to Portsmouth, the Pompies. ஸோ யா நானும் 1-all draw தான் போகிறேன். போர்ட்ஸ்மவுத் வந்து லேட் 2000s ஒரு நல்ல கிளப், அது நல்ல டீம், ஒரு எஃப்ஏ கப் வேற ஜெயிச்சானுங்க நடுவில். எப் அதில் 2 ஆர்சனல் பிளேயர் வேறு இருந்தானுங்க, சால் கேம்பல் அண்ட் கானு. ஸோ கானு ஒன்லி ஸ்கோர் த கோல் as well. ஸோ ஃபார் அவங்களோட எஃப்ஏ கப். ஸோ யா த பாம்பேஸ் ஒன்ஸ் ரியலி குட் லைக் ஃபேன் பேஸ் கூட அவங்களுக்கு. பட் பாவம் சாம்பியன்ஷிப்ல மாட்டின்னு இருக்கிறான். சாம்பியன்ஷிப் தானே அவனுங்க? யா திங்க் ஸோ. ஐ திங்க் சாம்பியன்ஷிப். ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் கம் டு தி பிரீமியர் லீக் சின்ஸ். யா you're right. கரெக்ட். ஸோ யா அவனுங்க சாம்பியன்ஷிப்பில் தான் அப்புறம் இருக்கிறானுங்க. சாம்பியன்ஷிப்லேயே வந்து 21st இருக்கிறானுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல, ஐ வுடன்ட் சே நல்ல ப்ளூ பிரிண்ட்னு சொல்ல மாட்டேன் எங்களுக்கு. ஸோ யா ஆல்ரைட், லெட்ஸ் கோ இன் டு த பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸ். பிபி பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸில் வந்து முதல் கேம் வந்து ஐ வாண்ட் கோ டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் ஆன் பேப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ டாபி. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி. மேன்செஸ்டர் யுனைடெட் இப்போ தான் பார்த்தோம், ரூபன் அமரம் சாக் பண்ணியிருந்தானுங்க. அப்புறமா வந்து நிறையா நியூஸ் இருந்தது, ஓலே கன்னர் சோல்ஜர் இஸ் கோன் கம் பேக், ஆர் மைக்கேல் கேரிக், ஆர் டேரன் ஃப்ளெச்சர். இப்போதைக்கு லாஸ்ட் 2 games டேரன் ஃப்ளெச்சர் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருந்தான். Apparently Ferguson only has recommended Michael Carrick as first team coach ama. I don't see, எனக்கு என்னன்னா ஐ ஃபீல் லைக் ஒரு லெஜெண்ட் மாதிரி நீங்கள் ஒரு கிளப், என் ஒப்பீனியன் நான் குத்துறேன் ஃபர்குசன் பற்றி. ஃபென்டாஸ்டிக் மேனேஜர், he is the best manager in the Premier League. Okay, Alex Ferguson, Sir Alex, let's say it correctly, it's Sir Alex. All right, but for some reason, right, ராய் கேன் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லிக்கிறான். லைக் ஹீ இஸ் ஹேங்கிங் அரவுண்ட் லைக் அ பேட் ஸ்மெல்லுன்னா. நான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லலை. ஐ திங்க் தேர் ஷுட் பி சம் டிஸ்டன்ஸ் ப்ரோ பிட்வீன் ஹிம் அண்ட் தி கிளப். அவர் சொல்ல வந்தது வேற, அது வேற மாதிரி வந்துடுச்சு வெளில. You know, it came out as disrespectful, but I understood the point. I got the point. Alex Ferguson ரொம்ப சும்மா எதுக்கத்தாலும் மூக்க நுழைக்கிறான் எல்லாத்துக்குள்ளயும். அதுதான் சொல்ல வர. பட் அதான் புரியுது. லைக் I mean, jobs for the boys அப்படி இருக்குன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் கேரிக் வைஸ் பார்த்தோம்னா he has had some coaching experience. லைக் வந்து நம்பர் 2 கீழ இருக்க ஜோசே கீழ, அப்புறம் couple of other managers, Middlesbrough he's had some stints. So பாப்போம். I mean, they need some sort of bounce. அது பேக் ரூம் ஸ்டாஃப் கூட இட்ஸ் நாட் வெரி லைக் என்ன சொல்றது, ஜானி எவன்ஸ், ஜானத்தன் வுட்கேட், apparently Steve Holland who was Gareth Southgate ஓட number 2. And முன்னாடி செல்சில வந்து ஒரு 6-7 years he was the number 2.
கரெக்ட். ஸோ எனக்கு தெரியல ப்ரோ, லைக் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் லைக் இவனுங்க வந்து எனக்கு. அண்ட் பை த வே பிபி, வாட் எவர் யூ திங்க் ஆஃப் ஆமோரம்ல, அவன் வந்து விட்டு போனது ஐ டோன்ட் திங்க் வாஸ் தட் பேட். தே வர் ஸ்டில் சிக்ஸ்த். They were not too bad in the Premier League. Yeah, okay, நான் ஒத்துக்கிறேன், Premier League ஓட standard is not as great as previous years. I understand that. நான் அது எல்லாமே ஒத்துக்கிறேன். But அவன் when they sacked Amorim, Manchester United was still 6th. So it's not like it was terrible. போன season was bad. They finished 15th or something or 14th, நான் மறந்துட்டேன். So எனக்கு அந்த sacking கூட புரியல, especially given the fact that Jim Ratcliffe மாதிரி ஒரு the guy who is obviously Ineos, அவர் வந்து சொல்லியிருந்தார், இல்லை வி ஹாவ் டு கிவ் டைம், யூனோ அவர் வி ஹவ் கோன் பேக் த மேனேஜர். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸும் வாங்கினாங்க இந்த சம்மரில். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல பேபி. தே ஆல்வேஸ் கோ பேக் டு அவனுக்கு இம்ப்ளோஷன் தான் மெயினாக. எனக்கு அதுதான் ஒன்று தோணுது மேன்செஸ்டர் யுனைட்டட் பற்றி. இல்லை எனக்கு என்னன்னா, சாக் பண்ணுறதா இருந்தால் யூரோப்பா லீக் ஃபைனலுக்கு அப்புறமே சாக் பண்ணிக்கலாம், இல்லை கிரிம்ஸ்பிக்கு அப்புறம் சாக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு என்னன்னா, எனக்கு புரியல. இல்லை எனக்கு என்னன்னா, ஐ ஃபீல் தட் அவர் வந்து லைக் அது இன்டர்வியூ விட்டதால சாக்னு சொல்றாங்களே, லைக் எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ விடாம அவரை சாக் இன்டர்வியூ அது எதுவுமே பேசாம அவரை சாக் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு அவுட்ரேஜ் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கே தெரியும் இவ்வளவு இது வச்சு. Was it that bad? Was that interview that bad? இல்ல மீன் நான் அவ்வளோ மோசமா லைக் ஜோசே அளவுக்கு இல்ல பிபி, அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபுட்பால் இஸ் கான் சாஃப்ட்ல அப்படி. ஏன்னா மரஸ்கவோ அதே சொல்லலாம், நேற்று ஷாபி அலோன்சோ ஏதோ வந்து இது பண்ணி விட்டான், அதுக்கு வந்து பிளேயர்ஸ் இது இருக்கு அது இருக்குன்னு அது இருந்தேன். ஈவன் தோ ஹீ டிசர்வ் த சாக், ஷாபி அலோன்சோ டிசர்வ் த சாக், தட்ஸ் a different story. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் ஆமரையும் ஐ ஃபீல் சாக்கு கரெக்ட் தான். பட் எனக்கு என்னன்னா, சும்மா ஐயோ இவனை சாக் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண மாதிரி வந்து ஓகே சாக் பண்ணா யாரத்து. பிகாஸ் வந்து மட்ரிட் பாருங்களேன், ஷாபி அலோன்சோ சாக்கான அடுத்த நிமிஷமே வந்து ஆபிலோ அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. லைக் வந்து சாபி போனது பத்தி எவனுமே ஃபீல் கூட பண்ணல. இவங்க வந்து என்னன்னா லைக் டேக்கிங் டைம், ஓகே ஃபிளெக்சர் உள்ள வரான், அதுக்கப்புறம் சரி ஓகே ஓலியை கேட்கலாமா, கேரிக்க கேட்கலாமா, இவனை கேட்கலாமா, சரி இல்லை வெயிட் பண்ணி சீசன் வரைக்கும் இழுத்து. ஐ திங்க் தட் இஸ் தர் பிளான். எப்படியோ சீசனை இழுத்து விட்டு then they can go for a big name in summer, because Glasner is not going to sign. Glasner is available. Tuchel is there. I mean, although England manager Zidane is there, and obviously now Maresca, Xabi Alonso, all names la irukanga. So but I don't know அது என்ன ஏதுன்னு. பட் குழப்பம் தான், பயங்கர குழப்பம் தான். பட் ரூபன் அமரிம் ஒரு சாக் வந்து தப்புன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே கரெக்ட் சாக்னு தான் சொல்லுவேன். ஹீ டிசர்வ் டு பி சாக்குங்கிறத விட ஹீ டிட் நாட் டிசர்வ் டு ஸ்டேன்னு நான் சொல்லுவேன். லைக் எதை வச்சு இவனுக்கு ஒன்றும் டைம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க? லைக் வாட் ஹஸ் ஹி ஷோன் டு சே? இல்ல நான் அது ஒத்துக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, the timing of the sack didn't seem like okay, United are not terrible but not great either. பட் இதுதான் யூ ஹவ் பின் பாட் இன் டு திஸ். நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க நாங்க பேக் பண்ண போறோம் இந்த மேனேஜரை. ஆனா திடீர்னு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா யாரோ அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து இஸ் சேயிங் தட் ஐ லைக் டு கிவ் கோச்சிங் பாயிண்ட்ஸ் டு த மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்கிறான், பேர் மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரோல்ஸ் ப்ராப்பர்லி. அதுதான் நான் சொல்றேன். ஒரே குழப்பமா இருக்கு ஒரே. அண்ட் திஸ் ஹஸ் பின் த கேஸ் ஃபார் அ லாங் டைம். லெட்ஸ் நாட் கெட் இட் ட்விஸ்டட். இது வந்து ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு இதே மாதிரி தான். ஸோ யா, எனக்கு தெரியல மேன்செஸ்டர் யுனைட்டட் பத்தி என்ன ஆக போகுதுன்னு. அண்ட் பை த வே அலான்சோ அப்பரண்ட்லி ஹீ லெஃப்ட் த ஜாப் ப்ரோ. அவன் தான் கிளம்புனானா. ஹி டிடன்ட் கெட் சாக். ஐ டோன்ட் நோ, மேபி ஹி வுட் ஹவ் காட் சாக்ட், ஐ எம் நாட் ஷுர். பட் அலான்சோ செட் ஹி வாண்ட்ஸ் டு லீவ். ஆமா. So I just wanted to tell that as well. ஏன்னா வந்து because he wanted the team to give God of honor, எம்பாப்பே said நோன்னு சொல்லி எல்லாரும் எம்பாப்பே தான் இது பண்ணாங்க. ஸோ அப்படியே தெரிஞ்சு போச்சு. பிளேயர்ஸ் நான் சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை. இதுக்கு மேல நீ அவங்க சாக் பண்ணியிருந்தாலும் I won't be surprised, but makes sense. தெரியல. அதுதான் I said right. எனக்கு தெரியல, மேபி he might have got sacked, but அது அவங்க சாக் பண்றதுக்கு முன்னால பெரஸ் சொல்லிருப்பான், ஒண்ணு நீயா கிளம்பு இல்லனா உன்னை சாக் பண்றேன்னு, நானே கிளம்புறேன்னு சொல்லிருப்பான். சோ அதனால மரியாதையா நானே வந்து போறேன்னு சொல்லி இது பண்ணி விட்டான், அவ்வளவுதான். கரெக்ட். யா, மெட்ரிட் ஃபியாஸ்கோ ப்ரோ. அங்கேயும் லைக் ஒரு பேலன்ஸே இல்லை அந்த டீம்ல. பை த வே லெட்ஸ், அது ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, அங்கே ஒரு காமெடி நடந்துட்டு இருக்குது. பட் எனிவே, நம்ம மேன்செஸ்டர் யுனைட்டட் பற்றி பேசியிருந்தோம். மேன்செஸ்டர் யுனைட்டட் பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் கேம் சாட்டர்டே காலையில் மேன்செஸ்டர் யுனைட்டட் வர்சஸ் மேன் சிட்டி.
ஓ என்ன சொல்றதுங்க. I mean, the only thing is they have to play for pride right now, PB. Pride தான். I think United can At take home. something out of this game. I think drop பண்ண வாய்ப்பு இருக்கு. Like வந்து because see என்னதான் சொன்னாலும் டார்பி ஃபார்ம் கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ இது எல்லாமே. ஸோ அண்ட் வந்து யுனைடெட் வந்து கேரிக்கு வரா, நியூ மேனேஜர் சம்திங் பவுன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அகேன்ஸ்ட் தி சிட்டி டீம். லைக் இப்பதான் இன்னைக்கு தான் வந்து City's form has not been great, by the way. I'll just wanted to say that. அந்த எக்ஸ்டர் சிட்டிக்கு முன்னால 3 கேம் டிரா தான் பண்ணியிருந்தானுங்க. எஸ்பெஷலி அந்த கேம் ஜெயிக்க வேண்டிய கேம்ஸ்ல வந்து டிரா பண்ணிருக்கானுங்க. எக்ஸ்டர் சிட்டி அகைன் 4th டிவிஷன்ல இருக்கிறானுங்க. அண்ட் இன்னைக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் அகைன் இட்ஸ் a very depleted நியூகாசில் டீம். நியூகாசில் நிறைய இன்ஜுரிஸ் பை. இல்ல பட் நம்ம வந்து எவ்வளவு வாட்டி பார்த்திருப்போம். லைக் யுனைடெட் சிட்டி வந்து சிட்டி தோக்க அடிச்சிருவாங்கடா எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது சொல்றப்போ லைக் வென் சிட்டி வேர் அட் தி டாப் in United were not that great. எவ்வளவு வாட்டி யுனைடெட் சிட்டி அடிச்சிருக்காங்க. நாட் only at Old Trafford, at Etihad Stadium போய் அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஸோ இதான் டார்பி கேம் ஃபார்ம் கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. அண்ட் ஐ திங்க் யுனைடெட் ஃபார் சம் ரீசன் நான் இந்த கேம் ட்ரா பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ வை, பட் ஒரு ஐ see this game as a draw, ஒரு 1-1 ட்ரா. அது வந்து ஐ திங்க் என்னன்னா கேரிக் வந்து ஹில் கைண்ட் ஆஃப் செட்டப் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் செட்டப் மாதிரி வைப்பாங்க. சிட்டி ஆப்வியஸ்லி வந்து பர்சனலே வச்சுப்பானுங்க. they will try to control everything and அந்த ப்ராசஸ்ல ஐ திங்க் it'll be a 1-1 draw. எனக்கு சிட்டி தான் வின்னு சொல்லணும்னு இருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த கேரிக் நியூ மேனேஜர் பவுன்ஸ் பிளஸ் யூ ஹாவ் டு பிளே ஃபார் சம்திங் பிகாஸ் எல்லா காம்படிஷன்ஸ் வெளில போயிட்டானுங்க. they have gone out of all competitions. So they are going to play the least amount of games in a long time apparently. Only thing left to play for top 4, top 5. So correct. So and I think there is no better game in da solven. Or derby game வந்து just to show something. I'll also go for a draw. தெரியல ஸ்கோர் லைன் எனக்கு தெரியல. பட் நானும் ட்ரா போறேன். ஹோப்ஃபுல்லி ட்ரா அண்ட் ஆர்சனல் வின்னா வந்து நல்லா இருக்கும் வீக்கெண்டுக்கு. ஸோ அதுதான் எனக்கு வேணும். அது நான் அட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யா நானும் பிபி ட்ரா சொல்லிக்கிறோம். ஓகே செல்சி கேம் போய்டும் அடுத்தது. பிபி செல்சி வர்சஸ் பிரென்ஃபர்ட் who are playing really really well by the way. And I just want to give a shout out to இந்த ஈகோர் தியாகோன்னு இருக்கிறான் ப்ரோ, பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் பிபி. அவன் வந்து லைக் அந்த போன கேமில் வந்து ஹேட்ரிக் அடிச்சான்னு நினைக்கிறேன். போன கேமுக்கு முந்தின கேம் இந்த எஃப்ஏ கப் ரவுண்டுக்கு முந்தின கேமில் வந்து சண்டர்லாண்டோட ஆடினா சூப்பராக ஆடினான். நாட் ஹேட்ரிக், சாரி, அவன் ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும். அவன் வந்து பிரேஸ் தான் அடிச்சான். வேற லெவல் ப்ரோ. அவனுக்கு எங்கே பாஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், லைக் எங்கே ஷூட் பண்ணும், லைக் அவனோட ஓவரால் கேம் ஹஸ் பின் ரியலி குட். இந்த சீசனுக்கு முந்தின சீசன் வந்து பாவம், அவன் போன சீசன் வந்து 6 கேம் தான் ஆடினான். ஹி வாஸ் பிளேக்ட் வித் இன்ஜுரிஸ். ஸோ ஐ திங்க் அதனால தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதில் நிறைய பேர் புது சைனிங் நினச்சின்னு இருக்கிறாங்க. இல்லை, அவன் போன வருஷமே வந்தான், போன சீசனே இருந்தான் அவன். பட் யா ஃபென்டாஸ்டிக் மேன். அண்ட் ஷவுட் அவுட் டு த மேனேஜர் as well. ஏன்னா நான் வந்து இவனுங்க கீத் ஆண்ட்ரூஸ் யார், ஐ மீன் ஹி வாஸ் அ செட் பீஸ் கோச் வித் பிரென்ஃபோர்ட். ஐ ரியலி டிடன்ட் நோ. ஐ தாட் பிரென்ஃபோர்ட் வந்து they were going down ன்னு தான் நினைச்சேன். வேற லெவல்ல ஆடினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டோனி, விசா, இம்பேமோ எல்லாம் போனாங்க. நார்கார்ட் கேப்டன் ஆல்சோ கான். ஆமா, இப்போ 5வதுல இருக்கறானுங்க. they are 5th now. சோ அது சொல்லணும் இப்போ இந்த லட்சத்துல பிரீமியர் லீக் இருக்குன்னு. சோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ 5வதுல இருக்கிறானுங்க. 2 places above UPB, 3 places actually. ஸோ அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இந்த கேம் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், இட் ஷுட், ஐ வுடன்ட் சே ரூட்டீன் விக்டரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ திங்க் பிரென்ஃபோர்ட், யூ ஹேவ் டு பே ரெஸ்பெக்ட் டு பிரென்ஃபோர்ட். ஏன்னா பயங்கரமாக ஆடிட்டு இருக்கானுங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ டாஸ்க்னு தான் சொல்லுவேன் செல்சிக்கு ஜெயிக்கணும்னா. கண்டிப்பாக டாஸ்காக தான் இருக்கும். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேம் தான் இருக்கும். மிட் டு லோ பிளாக் பண்ணி பிரென்ஃபோர்ட் ஆடுவானுங்க. தென் தேல் பிளே கவுண்டர் அகேன்ஸ்ட் ஆர் டிஃபென்ஸ். ஸோ 2-2 draw. I don't think we'll win this game. I think வந்து ஜெயிக்கணும்னு சொல்லணும் ஆசையா இருக்கு. I think we will have chances, but I don't think we will take those chances. ரெண்டு விஷயம் இருக்கு. So I say it's a 2-2 draw. இந்த போர்ன்மவுத் கேம் மாதிரியே இதுவும் 2-2 டிராவா முடியும்னு நான் பார்க்குறேன். நானும் ட்ரான்னு தான் சொல்லணுன்னு இருக்கு. என்னடா பிபியோட இது ரிசல்ட்ஸே காப்பி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. பட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஐ திங்க் லியம் ரோசேனியோருக்கு வந்து
first two games, I mean, first game was fairly easy, but these are the important games. So, not the easiest of fixtures for the manager. So, nano draw. I don't know the scoreline, but yeah, draw for me as well. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில். அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு ஆஸ்டன் வில்லா எவர்டன் பிபி. ஆஸ்டன் வில்லா ஹூ ஆர் ஃப்ளையிங் அண்ட் ஆல்மோஸ்ட் சைன் கானர் கேலகர் இன்னிக்கா நேத்தியா ஏதோ ஒன்று. பட் கானர் கேலகர் ஒன் ஆஃப் யோர் ஓன், அவர் வந்து ஸ்பர்ஸுக்கு போயிட்டாரு இப்போ. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மீன் நான் எதுவும் சொல்லலை, நான் எதாவது சொன்னால் பிரச்சனை. ஸோ நான் எதுவும் சொல்லலை. யா பட் எனிவே அப்பேரண்ட்லி அத்லெட்டிகோட்லேயே வந்து தே ஹேட் டு செல்லு மாமா, இல்லைனா வந்து வித்திருக்க மாட்டானுங்க. அண்ட் ஹீ ஆல்சோ வாண்டட் டு கம் டு இங்கிலாந்து, ஏன்னா வேர்ல்ட் கப் இயரில். ஸோ தெரியல. ஸோ எஸ்பெஷலி ஐ திங்க் பென்டாங்கூர் இன்ஜர்ட் ஃபார் டாட்னம். ஸோ யா வில்லா மிஸ்ட் ஆன் த சைனிங், ஏன்னா தே வாண்டட் லோன் வித் ஆப்ஷன் போல் பிஎஸ்ஆர்னால. ஸோ யா எவர்டன் ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபேர்லி ஓகே ப்ரோ, அவ்வளோலாம் மோசமாக இல்லை. ஐ மீன் டீசென்ட். லாஸ்ட் 5 கேமில் வந்து 3 ட்ரா, 1 வின்னு, 1 லாஸு. வில்லா ஆன் தி அதர் ஹேண்ட் டீசென்ட். இப்போ தான் ஸ்பர்ஸ் அடிச்சானுங்க 2-1. ஸோ வில்லா ஆன் கிரேட் ஃபார்ம் ப்ரோ. நான் வந்து ஐம் கோயிங் டு சே வில்லா வின். ஐல் சே 3-1 டு வில்லா. 2-0 வில்லா. 2-0 வில்லா. ஓகே, ஈஸியஸ்ட் ப்ரெடிக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம். யா ஓகே. அடுத்தது வந்து ஆர்சனலோட கேம் பார்ப்போம் டக்குன்னு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் ஆர்சனல் அட் ஃபாரஸ்டோட ஸ்டேடியமில், சிட்டி கிரவுண்டில். ஸோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இப்போ தான் ரெக்ஸமோட ஆடி பெனல்ட்டிக்கெலாம் போய் பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் தோத்தானுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோத்தானுங்க அந்த கேமில். பிகாஸ் ஐ திங்க் இட் கோஸ் டு 120 மினிட்ஸில் 120 மினிட்ஸ்க்கு அப்புறமா தானே பெனல்ட்டி ஷூட் அவுட். ஸோ ஃபுல்லாக எஃபர்ட் கொடுத்துக்கிறானுங்க அங்கே. ஸோ யா தே ஹவ் நாட் பின் தட் கிரேட். வெஸ்டாம் தான் அச்சானுங்க நடுவில். அந்த கேம் வெஸ்டாம் ஜெயிச்சிருக்கணும் பை த வே அட் லண்டன் ஸ்டேடியமில். பட் எப்படியோ தோத்துட்டானுங்க. அது எப்படின்னு கேட்காதீங்க, அந்த ஹைலைட்ஸை பாருங்க. ஸோ யா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆர்சனல். ஐ திங்க் வி ஷுட் வின் திஸ் கேம் ஆர்சனல். பட் உங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க பிபி. ஐ திங்க் இது ஒரு பனானா ஸ்கின் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்டைட் சார்டேட்டா கூட ஒரு டீசெண்டாக ரெக்கார்டாகவே இருக்கு. ஸோ ஏதோ பண்ணுவான்னு தோணுது, பட் நாட் இனஃப். ஐ திங்க் வந்து டஃப் குரூப்பாக நல்லாவே டஃபாக இருக்கும். இட் நாட் பி ஈஸி ஃபார் ஆர்சனல், அது வேணா சொல்லிடலாம். பட் வந்து ஒரு அட்லீஸ்ட் இஃப் ஆன்ஜ் வந்து ஃபாரஸ்ட் இருந்தானா ஓகே, ஆர்சனல் 30 விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவேன். பட் வந்து அந்த மாதிரி இல்லை. கரெக்ட். 2-1 ஆர்சனல். ஒரு 2-1 ஆர்சனல். நான் அதே தான் சொல்லணும். ஆக்சுவலா 2-1 ஆர்சனல் தான் நானும் சொல்லணும். சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு? 2-1. Yeah, 2-1 to Arsenal, because I think we'll concede a goal, but ஜெயிச்சிரோம். We'll do enough, like as in it won't be pretty. அந்த மாதிரி தானே ஆடிட்டு இருக்கோம் நாங்க. It's not been pretty. ரிசல்ட் ஒண்டி வந்தா போதும். ஸோ ஐ திங்க் ஜெயிச்சிருவோம். ஸோ யா 2-1 to Arsenal. நானும் அதே தான். ஸோ பார்ப்போம். அண்ட் மக்களே, இந்த கேமோட ப்ரிவ்யூ வந்து வில் ட்ராப், ஃபுல் அனாலிசிஸ் வில் ட்ராப் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். லைவ் தான் போவார்ன்னு நினைக்கிற அருண் ப்ரோ, இல்லைனா வேறு யாராவது டீம் இருப்பானுங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு யார் கேம். இது நல்ல கேம் ஆக்சுவலாக, ஒரு டாபி கேம். டாட்னம் வர்சஸ் வெஸ்டாம் பிபி. வெஸ்டாம் இன்னைக்கு வந்து நியூஸ் வந்தது தட் பக்கெட்டா வாண்ட்ஸ் டு கோ பேக் டு பிரேசில். நாட் ஈவன் எனிவேர் எல்ஸ். யா ஸோ தெரியல அது எப்படி போகுதுன்னு. I really don't know. West Ham வந்து 60 மில்லியன் பார்க்கறானுங்க, ஃப்ளமெங்கோ வந்து 40 மில்லியன் தான் கொடுக்கணும்னு பார்க்கறானுங்க. ஸோ அந்த எப்படி அது இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃப்ளமெங்கோக்கு 40 மில்லியன் இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது பிபி. அதுவே ஷாக்கிங்கா இருக்குது. இல்ல கிளப் வாங்கிருப்பானுங்களே. கரெக்ட். பட் 40 மில்லியன் ஃபார் சைஸ் ஆஃப் ஃப்ளமெங்கோ வந்து எப்படின்னா, ஒரு பிரீமியர் லீக் கிளப் வந்து 75-80 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, லிட்டரலா டபுள். ஸோ இட்ஸ் பிக் மணி ஆக்சுவலி. பிக் மணி தான். பட் நீ இருக்குன்னா செலவு பண்றாங்க, இல்லைன்னா ஏன் கேட்க போறாங்க. கரெக்டு ப்ரோ. எனக்கு வெஸ்டாம் பற்றி எங்கே ஆரம்பிக்கணும்னே தெரியல. சேம் ஸ்பர்ஸ் பற்றி எங்கே ஆரம்பிக்கணும்னே தெரியல எனக்கு. வெஸ்டாம் ஷோர்லி கோயிங் டவுன் இன் மை ஒப்பீனியன். ஐ டோன்ட் சி எனி லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் ஆக்சுவலாக. ஐ திங்க் லீட்ஸ் வில் டு எனஃப் டு ஸ்டே அப். எனக்கு அதோட என்னன்னா, ஹவ் இஸ் தாமஸ் ஃப்ராங்க் ஸ்டில் இன் அ ஜாப்? கரெக்ட். நான் ஐ திங்க் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். லைக் இயர் ஸ்டார்ட் பண்றச்சே தாமஸ் ஃப்ராங்க் ஒன்றும் வேலையில் இருந்தா ஐ வில் பி சர்ப்ரைஸ்டுன்னு. ஏன்னா என்ன காமெடினா, மரஸ்கா சாக்கு, ஆமாரிம் சாக்கு, ஜாபைலோன்ஸ் சாக்கு, ஆனா தாமஸ் ஃப்ராங்க் குத்துக்கள் மாதிரி வேலையில் இருக்கு. அப்படி அது எப்படி நடக்க புரியவில்லை.
கரெக்ட். அவரு ஆர்சனல் கப்ல வர டீ குச்சினுக்கிறாரு. அதுவே அவருக்கு தெரியலையா, இதை நாங்க நம்பணுமா? இல்ல அது ஐ டோன்ட் திங்க் ஹி செட். அது வந்து எப்படின்னா ஹி செட் இதெல்லாம் ஒரு கேள்வியா கேக்குறாங்களே அதுவே அசிங்கமா இருக்கு, விச் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தாமஸ் ஃப்ராங்க். பட் அட் த சேம் டைம் நீ வந்து ஒரு மேனேஜர் ஆகிற இதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள்ஸ் பேசிக்கா. பிகாஸ் இன்னைக்கு டுடேஸ் டே அண்ட் ஏஜ் கேமராஸ் வந்து எங்க போனாலும் இருக்குது. ஆமா. ஸோ ஐ டோன்ட் நோ, அகேன் ஐ டோன்ட் நோ. பட் அது வேற டிஸ்கஷனு. தாமஸ் ஃப்ராங்க் தெரியல ப்ரோ, ஹோம்ல வர இவனுங்களுக்கு நல்ல ரெக்கார்டே இல்லை பை த வே. அண்ட் இட் வுட் பி த மோஸ்ட் ஸ்பர்ஸி திங் டு லூஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் அட் ஹோம். ஆமா, ஏன்னா இது ஒரு ரைவல்ரி கேம் வேற. சோ எக்ஸாக்ட்லி. பட் ஸ்பர்ஸுக்கு குவாலிட்டி இருக்கு ப்ரோ, குவாலிட்டி இருக்கு. ஆனா தேர் ஆல்சோ ஓப்பன் அட் த பேக், தேர் டெரிபிள் பை த வே. ஸ்பர்ஸ் ஆர் ஆல்சோ பேட். இதுல வர என்னன்னா பை த வே பிபி ஐ ஹேவ் டு ஹைலைட் திஸ். இதுல வர ஒரு 10 கேம்ஸ் முன்னால டெடி ஷெரிங்ஹாம் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா வாண்டவன் அண்ட் ரொமேரோ ஆர் அ பெட்டர் பார்ட்னர்ஷிப் தென் கேப்ரியல் அண்ட் சலிபான்னு சொல்லிக்கிறாரு. ஒரு 5-10 கேம்ஸ் முன்னால தான். ஸோ நான் வந்து எப்படின்னா லைக் டோன்ட் கம்பேர் ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ் தான் சொல்லுவேன். கம்பேர் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ். அவர் முன்னாடி ஸ்பர்ஸ் பிளேயர்னால அப்படி சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் டீம்கிட்ட விசுவாசம் இருக்கு, அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப லூடிக்ரஸா இருந்தது. எஸ்பெஷலி அப்போ வந்து ஸ்பர்ஸ் நல்லா கூட ஆடல. எனக்கு எங்கேந்திரா இதெல்லாம் வருது இந்த டிஸ்கஷன்னு. பட் எனிவே ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஹாவ் டு சே தட். ஏன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் ஸ்பர்ஸுக்கு அதனால தான். இப்போ இருக்கிற பொசிஷன்ல வந்து 27 கோல்ஸ் கன்சீட் பண்ணிக்கிறானுங்க 21 கேம்ஸ்ல. அதனால தான் ஐ வாண்டட் டு ஹைலைட் தட். பட் எனிவே எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன் ஹவெவர் லூடிக்ரஸ் இட் இஸ். ஸோ யா, ஸ்பர்ஸ் vs வெஸ்ட் ஹாம் பிபி ப்ரெடிக்ஷன் குத்துருங்க. டஃப் மேன், டஃப் ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலி. டஃப் தான், ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா ஆட மாட்டேங்கிறானுங்க. ஐ திங்க் யூ நோ வாட், வெஸ்ட் ஹாம் வின். சும்மா ஒரு கொளுத்தி போட்டுருவோம். ஒரு வெஸ்ட் ஹாம் வின் ஐ திங்க் வந்து, பிகாஸ் வெஸ்ட் ஹாம் வில் பி மோர் அப் ஃபார் திஸ். பிகாஸ் அவங்களுக்கு தான் ஆக்சுவலா ரைவரி பண்ணி. ஐ திங்க் டாட்டம் பெருசா ரைவரின்னு பார்க்க மாட்டானுங்க. பட் வெஸ்ட் ஹாம் இது வந்து பெரிய இதுன்னு பாக்குறானுங்க. ஸோ நான் கப் ஃபைனல் அவனுங்களுக்கு லிட்டரலா. ஆமா. ஸோ வெஸ்ட் ஹாம் ஐ திங்க் வில் பி மோர் அப் ஃபார் திஸ் அண்ட் 2-1 வெஸ்ட் ஹாம். நானும் அதே தான் சொல்ல போகிறேன் பிவி. ஐ டோன்ட் கேர் என்ன நாள் சொல்லிட்டோம் கமெண்ட்ஸில். நானும் 2-1 தான் சொல்ல போகிறேன். வெஸ்ட் ஹாம் கமான் ஹேமர்ஸ். ஆல்தோ ஐ எம் நாட் அ பிக் வெஸ்ட் ஹாம் அட்மைரர். ஏன்னா எல்லாருமே அவனுங்க எல்லாருமே அடிப்பானுங்க ட்விட்டரில். எல்லா லண்டன் கிளப்ஸுக்குமே பிடிக்காது வெஸ்ட் ஹாம். எக்ஸாக்ட்லி. ஸோ யா, நல்லா இருக்கும் எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ரீமும் நல்லா இருக்கும் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சானுங்கன்னா. ஸோ யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் தட். அடுத்தது வந்து லீட்ஸ் வர்சஸ் ஃபுல்ஹாம் பிபி. அந்த கேம் பார்த்துருவோம். இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னால் லீட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான கேம் இருந்தது. இந்த 4-3 கேம் நியூகாஸ்லோட. தே குட் ஹவ் ஆக்சுவலி கொஞ்சம் அந்த ப்ரொஃபஷனலாக சி அவுட் பண்ணியிருந்தா அது would have been a really good 3 points ஆக்சுவலி. பட் கடைசியில் விட்டானுங்க. அண்ட் கடைசியில் அதுக்கப்புறமா விட்டானுங்க வேற அந்த வின்னரை. ஸோ யா, தே லாஸ்ட் இந்த டையிங் இன் 90+8 எங்கேயோ தோத்தானுங்க இந்த ஆர்வி பான்ஸ் கோலுக்கு. பட் இது டாபி கவுண்டியோட ஜெயிச்சிட்டானுங்க. ஃபுல்ஹாம் ஆன் தி அதர் ஹேண்ட் மேன் நாட் பேட், ஸ்னீக்கிங் இன் சம் நைஸ் ரிசல்ட்ஸ். உங்களோட டைட் ஆன் த டேபிள் 31 பாயிண்ட்ஸில். அண்ட் இந்த ஹாரி வில்சன் பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறான் பிபி. really good form. ஸோ பட் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் லீட்ஸ் வந்து நம்மளை வந்து let us down. அண்ட் லீட்ஸ் என்றனே ஃபுல்ஹாம் will let us down. ஸோ இங்கே தான் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு தோணுது. நான் வந்து I'll say 2-1 to லீட்ஸ். பிகாஸ் ஃபுல்ஹாம் வந்து யூ கான்ட் ட்ரஸ்ட் ஃபுல்ஹாம் மேன். அதுக்கு முன்னாடி வந்து லீட்ஸ் சொல்லி ஆனோம். லைக் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து டேனியல் ஃபார்க் வந்து இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரான்னு. ஏன்னா பிகாஸ் லீட்ஸ் அவ்வளோ கீழே போயிருந்தானுங்க. அப்பர்லேருந்து இந்த செல்சி கேம்ல இருந்து நாங்க வாழ்க்கை கொடுத்தோம் லீட்ஸ்க்கு. அவங்க அதை வச்சு நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லிவர்பூலோட 2 டிரா, யுனைட்டடோட 1 டிரா, ஐ திங்க் நல்ல ஒரு 2-3 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால பட் ஃபுல்ஹாம் ஆல்சோ ஹவ் பீன் குட். ஐ ரேட் மார்க்கோ சில்வா. 2-2 டிரா ப்ரோ. நல்ல கேமா இருக்கும். பட் திஸ் வில் பி a 2-2 டிரா. ஓகே, யா, ஆல் ரைட். அடுத்தது வந்து லிவர்பூல் வர்சஸ் பர்ன்லி பார்த்துடலாம். I think unfortunately Burnley not too bad but not that great, so that's why they'll probably go down and then thonudhu. Liverpool should win this game on paper. Should win. So na vandu they're leaking goals, so I'll say 3-1 to Liverpool.
4-1 லிவர்பூல். ஒரு பெட்டராகவே கன்வின்சிங்காகவே ஆடுவானுங்க. ஆல் ரைட், ஓகே. 4-1 டு லிவர்பூல், ஈஸி அதுவும். அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸைட்டிங் கேம் போவோம் பிபி. பிரைட்டன் vs ஏஎஃப்சி பர்ன்மவுத். டேபிளில் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒன்லி 3 points பிட்வீன் தெம். ஒரு 4 places 3 places இன் பிட்வீன் தெம், பர்ன்மத்துக்கும் இவங்களுக்கும். பிரைட்டன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக மேன் யுனைடெட் ஓல்ட் ட்ராஃபோர்டில் வச்சானுங்க சூப்பராக. டேனியல் பெக் ஆன் சாங் லிட்ரலாக. பர்ன்மத் பர்ன்மத் அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு முன்னாடி டேனி வெல்பெக் தான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபைனிங் வித் ஏஜ் அப்படின்னு. ஏன்னா என்ன வாழ்நாளும் சரி, ஹி இஸ் டூயிங் ஹிஸ் திங். ஸோ வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு. டு யூ திங்க் ஹி ஷுட் கோ டு த வேர்ல்ட் கப் ஃபார் இங்கிலாந்து ஆஸ் அ பேக்கப், செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ்? ஏன் நான் சொல்றேன்னா, இல்ல டோனி நல்ல கேள்விதான். ஐ வுடன்ட் மைண்ட் தட். ஆனஸ்டா சொல்லணும்னா, ஏன்னா டோனி வந்து பெருசா இஸ் நாட் புல்லிங் எனி ட்ரீஸ் சவுதியில. அதுக்கப்புறமா டாமினிக் சோலங்கி முக்காவாசி இன்ஜர்ட், இப்போதான் வந்துக்கிறான். ஆன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வாட்கின்ஸ் கோயிங், அது நோ பிரெய்னர். கேன் ஆப்வியஸ்லி அது ஒன்று. கேன் தான் ஸ்டார்ட் பண்ணோம், வாட்கின்ஸ் செகண்ட் சாய்ஸ். ஐ ரியலி திங்க் டேனியல் பெக் தேர்ட் சாய்ஸாக வந்து ஒரு இட் குட் பி அ சர்ப்ரைஸ்ன்னு தான் தோணுது. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி a குட் சர்ப்ரைஸ். I wouldn't mind that, to be honest. I'll keep him as a third option. I won't mind it. Okay. However, இப்போ வந்து இந்த கேம் பற்றி பேசுகிறோம். எம்எக்ஸ் ஸ்டேடியமில் பிரைட்டன் vs பர்ன்மத். They've always had good games between them. ஆனால் யூஸ்வலாக பர்ன்மத் have had the upper hand ஓரளவுக்கு. But it'll be good game of football. I'm going to give Brighton the edge at home. ஸோ நான் வந்து 2-1 to Brighton சொல்லிடுறேன். 3-1 பிரைட்டன். ஒரு நல்ல தேல் டூ வெரி வெல் இன் திஸ் டீம். நல்லா ஆடுவாங்க, கன்வின்சிங்காக ஜெயிச்சுவானுங்க. 3-1. ஓகே. அடுத்தது வந்து சண்டர்லேண்ட் பேலஸ் பார்த்துருவோம் ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில். சண்டர்லேண்ட் அகைன் டீசெண்டாக ஆடி இருக்கானுங்க, நாட் தட் கிரேட். தே வர் க்ளோஸ் டு த டாப் 4 ஒரு டைமில். இப்போ வந்து 10th இருக்கிறானுங்க. பட் எப்படி பார்த்தோன்னா 4th to 10th வந்து இஸ் ஒன்லி ஸ்பிளிட் பை 5 points. ஸோ என்னன்னாலும் நடக்கலாம் அந்த ஐ மீன் அட் திஸ் டைம். ஸோ அட் ஹோம் தே ஹவ் பின் அன்பிலீவபிள் ப்ரோ. ஐ திங்க் ஹோமில் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் சண்டர்லேண்ட். ஸோ ஐ வில் ஸ்டிக் டு தட். ஐ திங்க் தே வில் கண்டினியூ. பட் ஐ டோன்ட் நோ ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நான் அதனால தான் 1-1 ட்ரா போகிறேன். 1-all. 2-1 சண்டர்லேண்ட். ஏன்னா பேலஸ் சுத்தமாக ஃபார்ம் இல்லை. இப்போ மேக்லஸ்ஃபீல்ட் வர போய் தோற்று வந்தானுங்க. கரெக்ட். பேலஸ் சுத்தமாக ஃபார்ம்ல. ஐ திங்க் ஆலிவர் கிளாஸ்னர் இஸ் லைக் வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட்னு பாருங்களே, லைக் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிற மாதிரி தான் அடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அதனால நோட்டீஸ் இல்லை. ஐ திங்க் ஹி இஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ. ஏன்னா அவரையும் பேக் பண்ணல பெருசா. சி ஐ எம் நாட் சைனிங்ன்ட்டாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணாட்டி என்ன, நோ ஒன் கேர்ஸ். ஸோ அதனால அவர் வந்ததுக்கு ஒரு எஃப்ஏ கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் I think he'll only do like அந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல மட்டும் தான் அவர் பாப்பார்னு நினைக்கிறேன். லைக் ஏதாவது இது பண்ணோம்னா. ஸோ அதனால சண்டர்லேண்ட் win this game 2-0. கரெக்ட். ஓகே 2-0. ஓகே, நீங்கள் வின்னே போயிட்டீங்களா? ஓகே, ஐ see that happening too. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்காது. அடுத்தது வந்து லாஸ்ட் கேம் ஆஃப் திஸ் வீக் நாங்கள் பார்க்குறது வந்து Wolves vs Newcastle United. நியூகாசில் இன்னைக்கு தான் தோத்துருக்குறானுங்க மேன் சிட்டியோட. நியூகாசில் ஆர் ஆல்சோ திடீர்னு 6th வந்துட்டானுங்க பிபி. எங்கேருந்து வந்தானுங்கன்னு சத்தியமாக தெரில. திடீர்னு 6th வந்துட்டானுங்க. அண்ட் நாட் பேட் ஆக்சுவலி. லாஸ்ட் 5 games ஒரு அதான் அந்த 4-3 கேஆட்டிக் கேம் இருந்தது. அப்புறம் பேலஸை ஜெயிச்சானுங்க. அண்ட் தென் பர்ன்லி. நாட் கிரேட் டீம்ஸ். பட் Wolves ஆர் ஆல்சோ நாட் அ கிரேட் டீம். பட் Wolves வந்து நடுவில் வெஸ்டாம் ஆச்சானுங்க 3-0. அண்ட் தென் எவர்டனோட ஜெயிச்சிருக்கலாம் ஆக்சுவலாக. 9 men. They were down to 9 men. But they weren't bad. But Wolves have some sort of ஒரு பிலீஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் they stay up after this it will be insane bro. 7 points இருக்கிறானுங்க. வந்து highly unlikely though. அன்லைக்லி தான். பட் இதெல்லாம் வந்து விகனையே ட்ரம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மிராக்கிள் ஸ்டோரிஸ். ஸோ அதனால இல்லை. பட் இட்ஸ் ஆல்வேஸ் தட் சம் ஒன் இந்த இங்கேயோ அந்த யுனைடெட் அந்த 1 pointer இருக்கட்டும். அதுக்கப்புறம் யுனைடெட் கேம் தே கூட 1. அப்புறம் வெஸ்டர்ன் 3 வச்சானுங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பாயிண்ட்ஸ் லைக் தட் ஓகே இங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் பெட்டரா ஆடலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக டவுனாக இருந்துச்சு. எதுவுமே இல்லை அவங்க டீம்கிட்ட. பாசிங்கே வந்து கஷ்டப்படுவானுங்க.
ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா யூ வில் பி லைக் ஓகே இங்கேருந்து வின் பண்ண போறாங்கன்னே தெரியல, பட் they got a win. பட் இந்த கேம் வந்து ஐ டோன்ட் see them winning. I can see this game being as a draw. ஆனா உல்ஸ் ஹோமுங்கிறதுனால 2-2 draw. 2-2 ட்ரா. ஓகே, நான் 1-1 போகிறேன். ஐ திங்க் இட் குட் பி a draw as well. திங்க் உல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்கானுங்க. இந்த நியூ இயருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஃபார்ம் இருக்குது ஆக்சுவலாக. ஐ திங்க் தே ஹேவன் லாஸ்ட் ஆக்சுவலி நியூ இயருக்கு அப்புறமா ஜெயிச்சிருக்கிறானுங்க, இல்லை நான் ட்ரா பண்ணிக்கிறானுங்க. ஸோ யா, பட் ஐ திங்க் டூ லேட் ப்ரோ டு ஸ்டே அப். மேன் யுனைட்டடோட ட்ரா பண்ணானுங்க ஆக்சுவலாக நடுவில் வர. நான் அதான் சொல்ல வந்தேன், they could have actually won that game. Lemons No, they should have won that game with the chances actually. But yeah, Wolves ஓரளவுக்கு இருக்குது. பட் பார்ப்போம். I don't know if they stay up, it will be a fantastic story and I would like to see that actually. I don't mind Wolves staying up actually. But பார்ப்போம். Yeah, I think அதோட எல்லா கேம்ஸ் பார்த்துட்டோம் பிபி, பிகாஸ் சின்ஸ் இது ப்ரிவ்யூ தானே. ஆமா, ஸோ கம்மியாக தான் இருந்தது கேம்ஸு. பட் அதோட ஐ திங்க் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வர எனி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிபி அட் செல்சி இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரு நியூஸ் எங்கேயுமே காணோம். லைக் ஈவன் லிங்க் எதுவுமே வரல. மீன் சிட்டி தெரியும் செமன்யோ தூக்கி விட்டு செமன்யோ வந்து அங்க போய் ரெண்டு கேம் 2 கோல் அடிச்சிட்டான். Had a third goal today. Offside goal, like was deep chalked off for offside, but he has had a fantastic start. So nala. Yeah, he's a good player as well. So yeah, Semenyo da big transfer I think Premier League terms la, and avunga Mark Gehi vera track பண்ணிட்டு இருக்காங்க. It depends on what Mark Gehi wants, I think, because Mark Gehi can choose to sit out the contract, because I think திடீர்னு நாங்க வந்துட்டோம், எனக்கே தெரியல. I did not see this coming. But 2 days back, that David Ornstein சொல்லியிருந்தாரு that Arsenal have actually got in touch with him. So if he's not moving in the transfer window, na, he is moving to Liverpool or Arsenal in the summer. தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து like if you're not renewing na, like last 6 months you can start talking to other people. கண்டிப்பா அது நடந்தா I think Palace will be at even more shambles. ஸோ எனக்கு தெரியல, பாவம் இந்த எரமி பெண்ணெல்லாம் என்ன பார்த்து சைன் பண்ணான்னு தெரியல பேலஸுக்கு. பிகாஸ் ஹி தாட் மேபி ஓகே இவனுங்க இப்போ தான் எஃப்ஏ கப் ஜெயிச்சுக்கிறானுங்க, மேபி ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ இருக்குது. பட் மேனேஜர் நோட்டீஸ் பீரியட் சொல்லிட்டீங்க. கேப்டன் குட் பி கோயிங். ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆல்ரெடி லெஃப்ட் சம்மர்ல கிளம்பிட்டான். கான்ஃபரன்ஸ் லீக் எப்படி ஜெயிச்சாங்கன்னா they'll play Europa League next season, so maybe that is one thing to look forward to, but அது தாண்டி தெரியல. இல்லை பேலஸ் நம்ம லைஃப் டைமில் எங்கே பிபி பார்த்துக்குறோம் காசு செலவு பண்ணி பெருசா. ஐ மீன் ஐம் நாட் சேயிங் தட் தே ஷுட் ஆல்சோ, ஓகே, அவனுங்க அந்த லெவலில் இல்லை, ஓகே, அண்ட் ஐ டோன்ட் மீன் தட் இன் a disrespectful way. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, லைக் இஃப் தே வின் த கான்ஃபரன்ஸ் லீக் அண்ட் யூரோப்பா லீக் போனாங்கன்னா அதுல மேபி ஒரு பூஸ்ட் வரலாமேன்னு சொல்றேன் நான். கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, எஸ்பெஷலி செமிஃபைனல் ஃபைனல்லாம் போனால். Forget Chelsea. Chelsea had a really, really good squad to compete in that. They were too good for that competition. But Palace மாதிரி ஒரு team. இல்ல இப்போ கான்ஃபரன்ஸ் லீக் பாத்தீங்கன்னா எந்த டீம்ஸ் வந்து you will say that okay இந்த மாதிரி ஒரு இது மீன் ஸ்ட்ராஸ்பர்க் இருக்கானுங்க, பட் obviously now they have like ஒரே லெவல் தான் சொல்லிக்கலாம்ல. It's fair to say ல ஒரே லெவல்ல தான் இருக்கானுங்க ஸ்ட்ராஸ்பர்க் probably. Okay, so Sparta Praha, Rayo Vallecano, Shakhtar Donetsk, Shakhtar இருக்கானுங்க, ஷக்டார் ஃபியோரென்டினா இருக்கறானுங்க. they have won that before. உங்களோட தான் ஃபைனல்ஸ் ஆடுனானுங்க ஃபியோரென்டினா. சோ இருக்கானுங்க ப்ரோ ஒரு ரியல் பெட்டிஸ். கரெக்ட், ரியல் பெட்டிஸ் இருக்கறானுங்க. சோ யா, ரியல் பெட்டிஸா கரெக்ட். ரியல் பெட்டிஸ் ஆர் நாங்க ஃபைனல்ஸ் ஆடுனோம், they are not in the conference. ஆண்டனி and ரியல் பெட்டிஸ், யா கரெக்ட். பரவாயில்லை தெரியல. யா சோ பாப்போம், let's see. I don't know. The only reason anything like கிறிஸ்டல் பேலஸ் ஏதோ ஒரு ஹோப் வந்ததுன்னா லைக் கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சாதான் they'll get some hope. இல்லனா லைக் பேக் டு ஃபார்மர் ரியாலிட்டி செட்டிங்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு. கரெக்ட். ஓகே, கூல். ஐ திங்க் அதோட எந்த ட்ரான்ஸ்ஃபர் ரூமரும் நான் பார்க்கல பெருசா. ஐ ஹவன்ட் சீன் எனிதிங். இட்ஸ் ஆக்சுவலி பின் அ வெரி போரிங் வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு ஆக்சுவலாக இந்த சீசன். போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணதுக்கு ஐ திங்க் இந்த வருஷம் கொஞ்சம் லேக் லஸ்டரா தான் இருக்குது ஆக்சுவலா. பாப்போம் ஏதாவது நடக்கும். இன்னும் 3 வாரம் இருக்கு. மேனேஜர்ஸ் மூவ்மெண்ட் தான் நிறைய பாத்துக்கிறோம் ஆக்சுவலா இந்த வின்டர்ல. விட மேனேஜர்ஸ் தான் நிறைய பாத்துக்கிறோம். ரிவால்விங் டோர் மாதிரி இருந்திருக்குது. பட் எனிவே யா, கானர் கேலகர் டு ஸ்பர்ஸ் ஐ திங்க் வாஸ் a big transfer. Antoine Semenyo to Man City, and watch out for Guehi தான் சொல்லுவேன்.
அது தவிர எனக்கு யார் என்னன்னு தெரியல பெருசா. ஸோ லெட்ஸ் see what happens. Nothing. It's been boring. And அதோட பிபி, thank you so much for coming on the episode and on the pod. Always a pleasure talking to you. And மக்களே ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அண்ட் பிபியோட சேனலும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் அவரோட வீடியோஸை ஹைப் பண்ணுங்கள். நான் பிபியோட லிங்க்கில் போடுறேன், அவரோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ கரெக்ட், ஆர்சனல் நாளைக்கு இது மாதிரி ஆடாமல் இருந்தால் சரி. பட் எனிவே, யா, all the details will be in the description below. And PB, adoda, I will see you whenever I see you, buddy. Thank you so much. Bro. Take care. Take care. Bye bye.